ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்க லேப்டாப் அண்ட் பிசிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு 6 சாஃப்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ गाइस, வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 வரும்போது நமக்கு அந்த கான்டெக்ஸ்ட் மெனு அதை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. பட் ஆனால் அது நமக்கு விண்டோஸ் 11 இருக்கிற அந்த கான்டெக்ஸ்ட் மெனு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் எல்லாமே நமக்கு வந்து ஷோ மோர் ஆப்ஷனில் போய் தான் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கல. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இருந்திருக்கு. இந்த சாஃப்ட்வேர் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் x86 இருக்கு. இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வந்துடும். வியூ, ஷார்ட் பை, ரெஃப்ரெஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைல் வந்து பாருங்க. இந்த ஃபைல் ரைட் கிளிக் பண்றோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டு, காப்பி அதெல்லாமே மேலே சின்ன ஐக்கன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கல. பட் அதுக்கு மேலே டெக்ஸ்ட் தான் நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ஸோ அட்வான்ஸ் ஆப்ஷனில் தான் இருக்குது. இப்போ வந்து பாருங்க, நமக்கு எல்லாமே லைனாக வந்துருச்சு. கட்டு, காப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விண்டோஸ் 10ல எப்படி யூஸ் பண்ணுறதுமோ அதே மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் மெனு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ மறக்காம சாஃப்ட்வேர் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், அல்ட்ரா சர்ச். இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிசி வந்து நிறைய ஃபைல் வச்சிருப்போம். அப்போ அந்த விண்டோஸோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போட்டு சர்ச் பண்ணும்போது அது லோட் ஆகிட்டே இருக்குமே தவிர ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து காட்டாது. பட் இந்த சாஃப்ட்வேர் நமக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே காட்டும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே உங்களுக்கு வந்து டிரைவெல்லாம் வந்து காட்டும். எந்த டிரைவ்ல ஸ்கேன் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நீங்கள் வந்து டைப் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ சுரேஷ் அப்படின்னு டைப் பண்ணுறா, சுரேஷோட நேம் என்னென்ன ஃபோல்டர் இருக்கோ, ஃபைல்ஸ் இருக்கு எல்லாமே வந்து காட்டும். அதுக்கப்புறம் விண்டோஸ் ஐஎஸ்ஓ போட்டோம் அப்படின்னா விண்டோஸ் ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் எல்லாமே காட்டும். இப்போ ஆண்ட்ராய்ட் 15 வந்து போடுறேன். என் பிசியில் ஆண்ட்ராய்ட் 15 என்னென்ன ஃபைல் இருக்கோ அது எல்லாமே வந்து காட்டுது. உங்கள் டிவைஸில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஃபைல் சர்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் பிசிஆர் லேப்டாப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நிறைய ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டூப்ளிகேட் ஆகி ஒரே ஃபைல் தான் இருக்கும். பட் அது 2-3 இடத்துல வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2-3 இடத்துல இருக்கிறத அழிச்சிட்டு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஃபைண்டர். ஸோ இந்த ஆப் வந்து தேவைப்படுது. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் மேலே வந்து ஆட் ஃபோல்டர் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன டிரைவ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். அதுவே உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் இது கொஞ்சம் டைம் வந்து ஆகும். ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்கேன் ஃபினிஷ் ஆகிட்டு எவ்வளோ டூப்ளிகேட் ஃபைல் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், எனக்கு வந்து கலர், எக்ஸ்போர்ட், ஏவி, பதிப்பு அப்படின்னு 2 சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் நமக்கு 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக டெலிட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் நமக்கு எந்தெந்த இடத்துல இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற ஃபைல் வச்சுட்டு வேணுன்ற ஃபைல் டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப் ஆர் பிசியில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் நமக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பிசியில் வந்துட்டு எந்த ஃபைல் வந்து பெரிய ஃபைல் வந்து காட்டும். லார்ஜ் ஃபைல்ஸ்லாம் நம்ம காட்டுறதுனால நமக்கு வந்து வேணும்னா வச்சுக்கலாம், வேணா டெலிட் பண்ணலாம். அப்போ நம்ம டெலிட் பண்ணும்போது ஸ்பேஸ் கூட வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதான் நமக்கு வந்து சாஃப்ட்வேரில் நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட்னு சொல்லி போட்டுட்டு என்ன டிரைவ்னு வந்து காட்டும். என்ன டிரைவ் வேணுமோ டிரைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் கொடுங்க. ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்கேன் ஆயிரும். ஓகே, இப்போ என்னோட லோக்கல் டிஸ்க் டி டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஸ்டோரேஜ் எதில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோஸ்ன்ற ஒரு ஃபைல் இருக்குது. யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி ஃபைல் வச்சிருக்கேன். அதில் வந்து 2021. ஸோ அதில் ஆகஸ்ட்ன்ற ஃபைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து அதிகமாக வச்சிருக்கேன். இங்கே வந்து பாருங்கள் 1.8 GB. இதை கிளியர் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு 1.8 GB வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இதே மாதிரி நமக்கு வந்து இன்னொன்று செலக்ட் பண்ணுறேன். இதே மாதிரி லோக்கல் டிஸ்க் எஃப்ல வந்து பாருங்க பெரிய ஃபைல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து காட்டும். ஸோ கீழே உங்களுக்கு வந்து கிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு எதெல்லாம் பெரிய ஃபைல், எதெல்லாம் சின்ன ஃபைல் அப்படின்னு சொல்லி வந்து காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணா வச்சுக்கலாம், வேணா டெலிட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரோட வேலையே வந்து பார்த்தா அந்த டிரைவில் எந்த ஃபைல் வந்து ரொம்ப பெரிய ஃபைல் அப்படின்னு வந்து காட்டும். அப்படியே அலைன் வைஸ்ல வந்து காட்டும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த பெரிய ஃபைல வேணுமா வேண்டாமா அப்படி டெலிட் பண்ணுறது மூலமா ஃபைல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தா கம்மி பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், கிளாஸ் வயர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி நெட்வொர்க் பற்றி தெரிஞ்சதுக்கு தான் வந்து பார்த்து சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து நெட்வொர்க் ஸ்பீட் என்ன கிடைச்சிட்டு இருக்குன்னு காட்டும். அதுக்கப்புறம் ரீசெண்டாக என்ன வெப்சைட்டில் யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காட்டும். இதான் நமக்கு இந்த கிளாஸ் வயரோட இன்டர்ஃபேஸ். நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச எம்பி வந்து எடுத்துருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். நான் இப்போ ரீசெண்டாக தான் இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வெப்சைட்டில் லாகின் பண்ணோம் அது வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ அது கீழே உங்களுக்கு வந்து நெட்வொர்க் மானிட்டர் வந்து காட்டும். ஓகே, அது கீழே உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கோட ஸ்பீட் வந்து காட்டும். அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஓகே, அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து காட்டும். ஸோ இதில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்பில் ஆக்டிவாக இருக்குது, அது எவ்வளோ எம்பிபிஎஸ்ல எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். தென் ஃபைனலாக உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கிராஃப் வந்து காட்டும். ஸோ அதில் வந்து என்னென்ன டைமில் வந்து என்னென்ன இதெல்லாம் வந்து அதிகபட்ச இன்டர்நெட் எடுத்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இந்த சாஃப்ட்வேர் நம்ம லேப்டாப் அண்ட் பிசி இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெட்வொர்க்கோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். பட் இது நமக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பெய்டாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேரி யுவர் ஐஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கொஞ்சம் எல்லோ டோன் மாதிரி வந்து ஆட் ஆகும். ஆல்ரெடி நம்ம விண்டோஸில் வந்து இப்போ நைட் லைட் அப்படின்னு இருக்கும், அதே மாதிரி சேம் ஃபீச்சர் தான். பட் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் வந்து இதில் வந்து இப்போ கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட் நமக்கு வந்து டிஸ்பிளேன்னு இருக்கும். டிஸ்பிளேல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் டோன் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லெஸ் லைட்னு இருக்கும். ஸோ நம்ம டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து டோட்டலாக வந்து பார்த்து கம்மி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ வேணும், ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ், ஹெல்த், கேம், மூவி, ஆஃபீஸ், எடிட்டிங், ரீடிங், கஸ்டம் இந்த மாதிரி வந்து இப்போ நிறைய ஒரு சில மோட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் ஃபில்டர் நமக்கு வந்து பிசி வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து பார்க்குறீங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நைட் டைம் நீங்கள் பிசி லேப்டாப் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இந்த சாஃப்ட்வேர் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி லேப்டாப் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த சாஃப்ட்வேருக்கான எல்லா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்புறம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பெஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ்க்கான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.